நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற விதத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போமையானால் அந்த கிறிஸ்துவானவர் பாவத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6:6 கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நாம் யார் என்றால் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர் என்கிற அடையாளம் தான் நமக்கு தேவை. சேவை செய்தல், பணிவிடை செய்தல், இதுதான் அதனுடைய அர்த்தம். நான் அழைக்கப்பட விரும்புகிற காரியம் கிறிஸ்துவின் பணியாளர், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றுதான். சபையே, தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சேவகர்கள், பணிவிடை செய்கிறவர்கள். அவருக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்க, வார்த்தைகளின் மூலம், கிரியைகளின் மூலம் எதையாவது அவருக்கு நாம் செய்து கொண்டே இருப்பதுதான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் ஓய்ந்திருக்காதவர். நாமும் ஓய்வில்லாமல் கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற விதத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போமையானால் அந்த கிறிஸ்துவானவர் எல்லா விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.